என்னது எனக்கு இப்போதைக்கு இந்தியன் டீம் முக்கியம் இல்லைன்னு புவனேஸ்வர் குமார் ஓப்பனா சொல்லிட்டாரா? என்ன பிக் ப்ரோ, தல அஸ்வின் 2027 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல பூவி கண்டிப்பா வேணும்னு இப்பதான் சொன்னாரு. அவசரப்படாத குட்டி ப்ரோ. பூவி சொன்ன அந்த விஷயத்துக்கு பின்னாடி ஒரு மரண ட்விஸ்ட் இருக்கு. 2022 அப்புறமா பூவி இந்தியன் டீம்ல ஆடலனாலும் அவர் டீமை விட்டு விலக்கி பார்க்கவே முடியாது. ஏன்னா 21 டெஸ்ட் மேட்சஸ், 121 ஓடிஐஸ், 87 T20s இந்தியாவுக்காக ஆடாத மேட்சே இல்ல. ஆமா பிக் ப்ரோ, 2026 ஐபிஎல்ல ஆர்சிபி ட்ரோஃபி ஜெயிக்கிறதுக்கு நம்ம ஸ்விங் கிங் பூவி மெயின் ரீசனா இருந்திருக்காரு. 16 மேட்ச்ல 28 விக்கெட்ஸ் எடுத்திருக்காருல. எக்ஸாக்ட்லி. அதனால தான் அஸ்வின் 2027 வேர்ல்ட் கப் ஓடிஐ ஸ்குவாட்ல பூவியை கண்டிப்பா எடுக்கணும்னு கூவிட்டு இருக்காரு. ஆனா நம்ம பூவி ஆர்சிபி பாட்காஸ்ட்ல பேசின விஷயம் தான் கிரிக்கெட் ரசிகர்கள் இப்ப ஷாக் ஆக்கிருக்கு. இப்பலாம் மைக் கிடைச்சாலே ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பேசுறாங்க. இவராவது ஏதாவது மீனிங்ஃபுல்லா பேசிருக்காரா? பூவி என்ன சொல்லிருக்காரு? நான் இப்போதைக்கு ஐபிஎல்லையும் டொமஸ்டிக் கிரிக்கெட்டையும் விளையாடுறதுக்கு ஒரே காரணம் எனக்கு கிரிக்கெட் மேல இருக்கிற அன்பு மட்டும்தான். நான் இந்தியாவுக்காக மறுபடியும் விளையாடணும்னு எந்த ஆசையோ துடிப்போ எனக்கு இப்ப இல்ல. திரும்ப சான்ஸ் கிடைச்சா சந்தோஷம் தான். ஆனா அதையே தூக்கி பிடிச்சிட்டு நான் ஓயாம ஓடல. இவர் இப்படி பேசுறது எனக்கு மனசே கஷ்டமா இருக்கு பிக் ப்ரோ. டீம்ல எடுக்கலன்னு கொஞ்சம் கூட ஃபீல் ஆகல. அதுக்கு தான் மாசா பதில் சொல்லிருக்காரு குட்டி ப்ரோ. என் ஃபேமிலி கிட்ட நான் எப்பவுமே கிரிக்கெட்டை பத்தி பேசவே மாட்டேன். குறிப்பா டீம்ல என்ன ஏன் எடுக்கலன்னு நான் கேட்டு என்னோட நிம்மதியை கெடுத்துக்க மாட்டேன். ஜெனரேஷனல் சேஞ்ச்னு ஒன்னு இருக்குல்ல, எனக்கு முன்னாடி இது நடந்திருக்கு, எனக்கு அப்புறமும் இது நடக்கும். என்ன ஒரு மெச்சூரிட்டில பிக் ப்ரோ. அவர் அதோட நிறுத்திக்கல குட்டி ப்ரோ. இந்தியன் ஃபாஸ்ட் போலிங் இப்ப வேற லெவல்ல க்ரோ ஆனதுக்கு ஐபிஎல்லும் விராட் கோலி, ரவி சாஸ்திரியோட விஷனும் தான் முக்கியமான காரணம்னு புகழ்ந்து தள்ளிருக்காரு. அது எப்படி பிக் ப்ரோ? கோலி சாஸ்திரி மட்டும் காரணம்? ஓவர்சீஸ் டூர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஊர் சாயிலேயே ஃபேஸ் போலர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பிச்சர்ஸை கிரியேட் பண்ணி அதுல ட்ரெயின் பண்ண வச்சாங்களாம். அந்த சின்ன சின்ன டிசிஷன்ஸ் தான் இந்தியாவை ஃபாஸ்ட் போலிங் சூப்பர் பவரா மாத்திருக்குன்னு சொல்லிருக்காரு. செம்மல. இதெல்லாம் ஏன் நம்ம கம்பீருக்கு தெரிய மாட்டேங்குது? மக்களே, தரமான போலரான பூவி 2027 வேர்ல்ட் கப் ஓடிஐ ஸ்குவாட்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? எஸ் ஆர் நோன்னு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்க விடுங்க.